வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து மெய் அன்பர்களுக்கும் காலை வணக்கம். ஞானக்களஞ்சியத்திலிருந்து மகரிஷியின் கவி. தியானமும் ஒழுக்கமும். மூச்சிழுத்து கும்பித்து உடல் வருத்தி மூலத்தீ மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம். ஆச்சரியமோ திகைப்போ இன்றி அறிவின் நிலை அறிந்திடுவார் கருத்தவத்தால். தீச்செயல்கள் பஞ்ச பாதகங்கள் செய்வதற்கு சூழ்நிலை இருந்திடாது. பேச்சினிலே எவருக்கும் கனிவிருக்கும், பேரன்பின் வழிச்செயலில் பெருகி நிற்கும். மூச்சிழுத்து கஷ்டப்பட்டு பிடிச்சு கும்பித்து என்றால் மூச்சை இழுத்து பிடிக்கணும், வயிற்றில் நிறுத்தணும். சித்தர்கள் தவசிகள் எல்லாம் இந்த பயிற்சியை தான் அதிகமாக செஞ்சாங்க. அதனாலதான் சுவாமிஜி உடல் வருத்தி நாம இந்த செய்ய வேண்டியது இல்லை என்று சொல்லிருக்கார். சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. மூலத்தீ என்றால் இதை செய்யும் போது உடலில் ஒரு சூடு தீக்கனல். அந்த தீக்கனல் எப்படி இருக்கும்னா, நாம நெருப்பு மேல நீர் போல் பூத்திருக்கிற நெருப்பை களைச்சி விட்டோம்னா எப்படி அந்த நெருப்பு தணல் சிகப்பு நிறத்துல ஒரு மாதிரி அனல் எடுத்து பண்ணுமோ, அதை போல அந்த உடம்புல மூலத்தீ கனல், அதை தான் சொல்றாங்க. அந்த கனல் நம்ம உடம்ப வருத்தி கஷ்டப்பட்டு அவ்வளவு சிரமம்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்றாரு. மூலத்தீ மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சாமிஜி. ஆச்சரியமோ திகைப்போ இன்றி மக்கள் அறிவின் நிலை அறிந்திருவார் கருத்தவத்தால். ஆச்சரியம்னா நம்ம நினைக்கிற இந்த விஷயத்த உடல் வருத்தி அதை செய்கின்ற அந்த நிகழ்வுகளை நாம ஆச்சரியமா நம்ம பார்க்கும்போது திகைப்பும் இல்லாம நாம செய்யற இந்த தவத்தை சூழ்நிலை இருந்திராது. எவ்வளவு சுவாமிஜி அற்புதமா ஒரு தவத்தை நமக்கு எளிமையாக உடலை வருத்தாமல் துன்பப்படாமல் நமக்கு ஒவ்வொரு தவத்தையும் அவர் கொடுத்திருக்கிற விஷயங்கள் அற்புதமா இருக்கு நமக்கு. அறிவின் நிலை அறிந்திருவார் கருத்தவத்தால். அறிவு என்பது என்னவென்றால் விளக்கம் தெரிந்தால் கருமையத்தில் இருக்கும் பதிவுகளை நாம் நினைத்தால் ஆச்சரியமோ திகைப்போ எதுவும் இல்லை என்றால் எல்லாம் தெரிந்த நிலைதான் அது. அறிந்திருந்தால் ஆழ்ந்த தவம் செய்து கருமையத்தை நிறுத்தி செய்யும் போது நம் முன் ஜென்ம தொடக்க பதிவுகள் பற்றியும் அதை தீர்க்கக்கூடிய நிலையும் அந்த கருத்தவத்திற்கு உண்டு. முன்பதிவுகள், முன்னோர்கள் செய்த பதிவுகள், வினைப்பதிவுகள், தன் பதிவுகள் எல்லாத்தையுமே அந்த கருத்தவத்துல அதுல தீர்த்திடலாம். அதுதான் ஆச்சரியமும் திகைப்பும். ஏன்னா இது தவத்தின் மூலமா தான் செய்யணும். அதை எளிமையா நம்ம அமர்ந்த நிலையில மூச்சை இழுத்து பிடிச்சு ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாதிரிலாம் நமக்கு சாமிஜி சொல்லி கொடுக்கல. அற்புதமா எளிய முறையில அந்த குண்டலி அந்த நெருப்பு தீய கனலை தணிக்கிற அளவுக்கு சாந்தி தவம்லாம் கொடுத்து நாமள ஒரு அமைப்பு சீர்மைப்படுத்தி நம்மளை வழிப்படுத்தி நிறுத்திருக்காரு. தீச்செயல்கள் பஞ்ச பாதகங்கள் செய்வதற்கு சூழ்நிலை இருந்திடாது. தீச்செயல்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த 6 குணங்களையும் பஞ்ச மகா பாதகங்கள், பொய், களவு, சூது, கற்பழிப்பு, வஞ்சம், இதையெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நிலையில நமக்கு இல்லை. இந்த கருத்தவம் ஆற்றும் போது இந்த தீச்செயல்களும் பஞ்ச மகா பாதகங்களும் நம்ம விட்டு விலகி போயிடும். அந்த எண்ணங்களே நமக்கு வராதுன்னு சாமிஜி நமக்கு அருமையான ஒரு தவத்தை கொடுத்திருக்காரு. விழிப்பு நிலை ஏற்படுத்தக்கூடிய செயல்களும் இதில் அடங்கும். உறவுகளை புரிந்து கொள்ளாமலும் விழிப்பு நிலையில் இல்லாமல் செயல்களை படுத்தி கொண்டு பேச்சினிலே எவருக்கும் கனிவோடு நாம வழி நடத்தி நாம குடும்பத்தை நல்ல முறையில நடத்திட்டு போறதுக்கு இந்த தவ முறைகளும் இந்த விஷயங்களும் நமக்கு நல்ல முறையில அமையும். அதைதான் சுவாமிஜி சொல்றாங்க. பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பழம் மென்மையான ஒரு பழம் கை தவறி கீழே போட்டா செதறி போயிருக்கும், அது கண்ணி போயிடும். நம்ம பேச்சும் அதே போலதான். அடுத்தவங்களை நம்ம குடும்ப உறுப்பினர்கள்லாம், அடுத்தவர்கள்லாம் மற்றவர்கள்லாம் நம்ம சொல்றதை விட நம்ம குடும்ப நம்ம பேசுற பேச்சு
அந்த பழத்தை போல கனிவா இருக்கணும். நம்ம இன்முகமா அவர்களை வழி நடத்திட்டு குடும்பத்தை நல்ல முறையில வழி நடத்திட்டு நம்ம செல்வோமாக. இதுடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.